வணக்கம் அன்பு நண்பர்களே, இன்றைய ஆயுதெழுத்து நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிறோம். காஷ்மீர் விவகாரம் எல்லை மீறுவது அரசா மக்களா என்ற தலைப்பில் நிகழ்ச்சி இந்த பயிலுடைய பாஜகவுடைய மாநில செயலாளர் திரு KT ராகவன் நம்முடைய நேராக உங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதேபோல மூத்த பத்திரிகையாளர் திரு மாலன் அவர்கள் நம்முடைய நேராக உங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். அதேபோல விடுதலை சிறுத்தை கட்சியுடைய முக்கிய பிரமுகர் திரு ஆளூர் ஷானவாஸ் நம்முடைய நேராக உங்கள் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறேன். சில அடிப்படையான தகவல்லாம் நம்ம போக வேண்டியிருக்கு. அது இருந்தாலும் பார்க்கும்போது இவ்வளவு தூரம் ஒரு காம்ப்ளிகேட், ஒரு 36 நாட்களாக இடைவிடாத ஒரு ஊரடங்கு உத்தரவு நடத்தி, கல்வீச்சு தாக்கல் இந்த பக்கம் நடத்தி, மாறி மாறி என்ன உத்தரவு நீங்கள் போட்டாலும் மக்கள் லட்சக்கணக்கில் திரள்வதை தடுக்க முடியவில்லை. ரெண்டு பக்கம் வன்முறை அடித்துக் கொண்டிருக்கு, வெடித்துக் கொண்டிருக்கு. ராணுவம் அவருடைய முயற்சி பண்றாங்க, பொதுமக்களும் அவருடைய போராட்டக்காரர்களும் அவருடைய முயற்சியை கைவிடுவதா இல்லை. இதுல எங்க தப்பு ஆரம்பிச்சது நீங்க நினைக்கிறீங்க? லட்சக்கணக்கான என்பது சற்று மிகையான எண்ணிக்கை. ஆனால் இதில் என்னென்னா, இதில் பாகிஸ்தானுக்கும் இதில் ஒரு பங்கு இருக்குது என்பதை நீங்கள் பார்க்கணும். இந்த சம்பவம் நடந்ததற்கு பிறகு, அந்த என்கவுண்டர் நடந்ததற்கு பிறகு நவாஸ் ஷெரீஃபே இதற்கு ஒரு அறிக்கை கொடுக்குறாரு. இது அங்கே இருக்கக்கூடிய உள்ளூர் கட்சிகள் கொடுக்கல, ஒரு நாட்டினுடைய பிரதமரே இதற்கான ஒரு அறிக்கையை அவர் கொடுக்குறாரு. நேற்று முந்தானத்து ஒரு வீடியோ ரிலீஸ் ஆகிருக்கு, நீங்கள் பார்த்துருப்பீங்க. அவங்க பாகிஸ்தான் ஆக்குபைட் காஷ்மீரில் மலை மேலே ஒரு கண்ட்ரோல் டவர் வச்சுட்டு இதை அதை ஆப்ரேட் பண்ணாங்க என்று அதில் சம்மந்தப்பட்ட முதல் முறையாக ஒரு வீடியோ அவங்க ரிலீஸ் பண்ணுறாங்க. இதில் வெளிநாட்டு சக்திகளோட பின்புலம் இதுக்கு இருக்குது. உள்நாட்டு மக்களுக்கு ஏற்கனவே இருக்கக்கூடிய ஒரு கொதிப்பு, அதை இது அதிகப்படுத்தி தூண்டிவிடுவதற்கான ஒரு விஷயங்கள் இருக்குது. ராகவன், நான் கேட்க விரும்புகிற விஷயம், இதில் கிராஸ் பார்டர் நேற்று நடந்த அனைத்து கட்சி கூட்டத்தில் பிரதமர் அவர்கள் பேசும்போது எல்லை தாண்டிய பயங்கரவாதம் தான் இந்த பிரச்சனைக்கான அடிப்படை காரணம் அப்படின்னு சொல்றார். எல்லை தாண்டிய பயங்கரவாதம் இருக்குங்கிறத யாருமே மறுக்க முடியாது, ஷானவாஸுக்கு மாற்று கருத்து இருக்காதுன்னு நினைக்கிறேன். ஆனால் அது ஒன்று மட்டுமே காரணம் என்பது போலவும், பாகிஸ்தான் மட்டும்தான் இங்கே பிரச்சனை அப்படிங்கிற மாதிரியும், காஷ்மீரிகளுக்கு தனியான ஒரு சிந்தனை இருக்குது, தனியான ஒரு போக்கு இருக்குது, அவர் தேசிய நீரோட்டத்தில் இணைய மறுக்கிறார்கள் அப்படிங்கிறதும், அதற்கு என்ன தீர்வு என்பதெல்லாம் பற்றி நம்ம ஆலோசனை பண்ணாமல் பாகிஸ்தானை மட்டுமே குற்றஞ்சாட்டி போனால் அது தப்பிக்கிற மாதிரி ஆகுமா, இல்லாட்டி பிரச்சனைக்கான தீர்வு உண்மையிலே அதுதானா? திருப்பாண்டே, இப்போ ஜம்மு காஷ்மீர் அப்படின்னு சொன்னால், நம்ம காஷ்மீர்னா அது மொத்த மாநிலத்தினுடைய ஒரு பகுதியில் ஏதோ மாநிலமே கொந்தளிக்கிற மாதிரி ஒரு பிக்சர் நம்ம மாதிரி இந்த சதர்ன் ஸ்டேட்டில் இருக்கிறவங்களுக்கு இருக்கலாம். ஆனால் நம்ம அந்த வேலி இருக்குது பாருங்கள், அந்த காஷ்மீர் வேலி, அது ஜம்மு காஷ்மீருடைய அந்த மாநிலத்தில் அதனுடைய பரப்பளவு வெறும் 15%. ஜம்மு நிம்மதியாக இருக்குது. 25% பரப்பளவு இருக்கிற ஜம்மு காஷ்மீருடைய 3 ரீஜன். ஜம்மு காஷ்மீர் 3 ரீஜன்: காஷ்மீர், ஜம்மு, லடாக். காஷ்மீர் 15%. காஷ்மீர் நம்மளோட 4 ரீஜன் சொல்லியிருக்கோம். இல்லை, இப்போ இருக்கிறத பற்றி பேசுகிறேன். ஆஃப்கோர்ஸ் பிரைம் மினிஸ்டர் சொன்னார். அதனால தான் நம்ம கூட பார்த்தீங்கன்னு சொன்னால் 111 அசம்பிளி சீட் வச்சிருக்கிறோம். 87 தான், பட் 111 இருக்கு. ஏன்னா அதையும் சேர்த்தது தான் அக்கௌண்ட்ல. ஸோ ஆமாம், அக்கௌண்ட்ல 3 ரீஜனில் காஷ்மீர் ரீஜன் 15%, ஐ மீன் காஷ்மீர் வேலி 15%, ஜம்மு 25%, லடாக் 58%. இங்க 25% இருக்கிற ஜம்மு ரீஜன், 58% இருக்கிற லடாக் ரீஜன்லாம் அமைதியா இருக்கும் பொழுது காஷ்மீர் பரப்பளவு மக்கள் தொகை, எஸ் எக்ஸாக்ட்லி, மக்கள் தொகையில வேலியில அந்த காஷ்மீர் வேலியில 54%. ஆனா ஜம்முல 42% ஜம்முல இருக்கு. அது அமைதியா தானே இருக்கு. அந்த பாப்புலேஷன் 42% இருக்கிற ஒரு மாநிலத்துல 56% மக்கள் அமைதி இழந்து இருக்கிறார்கள் சொன்னா அது கவனிக்கப்பட வேண்டிய விஷயமா, இல்லாட்டி அது உள்ளூர் இதை கவனிக்க கூடாதுன்னு சொல்லலங்க. நான் கேட்கறது, அது என்னங்க காஷ்மீர்ல மாத்திரம் இந்த பிரச்சனை ஜம்மு காஷ்மீர் வேலியில மாத்திரம் வருது? ஜம்முலயும் லடாக்லயும் அதே மக்கள் தானே இருக்கிறாங்க. அங்க டெமோகிராபிக் ப்ராப்ளம் இருக்குங்கிற நான் அதுதான், அதனாலதான் நாங்க 370 எதிர்க்கிறோம். நீங்க அந்த வேலியில பாத்தீங்கன்னா, வேலியில 54% பாப்புலேஷன், 96% இஸ்லாமிக் பாப்புலேஷன், 2.4% இந்துஸ். ஜம்மு ரீஜன்ல முஸ்லிம்ஸ் 33%, 62% ஹிந்துஸ். லடாக்ல predominantly நீங்க சொல்ல வரது என்ன பெட்டரா, நான் சொல்ல வரது என்ன பெட்டரா புரிஞ்சுக்கிறேன். நான் முடிச்சிடுறேன், உங்கள்ட்ட தான் போறேன். நான் பெட்டரா புரிஞ்சுக்க முயற்சி பண்றேன். சோ the problem காஷ்மீரிகளுடையது கிடையாது, காஷ்மீர் பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய முஸ்லிம்களுடையது அப்படி சொல்ல வரீங்க? அதுவும் இல்லைங்கிற. ஏன்னா இப்ப அடிக்கிறாங்களே, யாரை அடிச்சிருக்கிறாங்க? 2 மினிஸ்டர் இல்ல. இங்க பாருங்க, புர்கான் வானி அது கில்டு இன் என்கவுண்டர் ஆர் ஏதோ ஒன்று இருக்கட்டும். அப்படி பண்ணது யாரு? JK போலீஸும் ராஷ்டிரிய ரைபிள்ஸும். JK போலீஸ்ல இந்தியாவிலேயே காவல்துறையில 46,000 போலீஸ் இருக்கிறது, முஸ்லிம்கள் இருக்கிறது ஜம்மு காஷ்மீர்ல தான். அது ஹோம் மினிஸ்ட்ரியோட ரிப்போர்ட் 2012 ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு. முஸ்லிம்கள் காவல்துறையில எவ்வளவு பேர் இருக்காங்கன்னா, துரதிருஷ்டவசமா 1,06,000 பேர் இருக்காங்க. அதுல 48,000 பேர் ஜம்மு காஷ்மீர் தான் இருக்காங்க. மீதி இடத்துல ஆளே இல்ல. பல இடத்துல ரொம்ப ஆயிரக்கணக்கில் இருக்கிறாங்கன்னு ரிப்போர்ட் வருது. அதை சச்சார் கமிட்டியும் சொன்னாங்க. அப்ப 48,000 பேர் இஸ்லாமியர்கள் இருக்கிற ஜம்மு காஷ்மீர் போலீஸ் தான் அதே மாதிரி ராஷ்டிரிய ரைபிள் 2 பேரும் சேர்ந்து அவங்களுக்கு கொன்னது.
அது ஒண்ணு அப்படி பார்த்தா யாரை எதிர்க்க நீங்க போராடுறீங்கன்னு தான் என்னோட கேள்வி. அங்க இஸ்லாமிய அமைச்சர் 2 பேர் தாக்கப்பட்டிருக்காங்க. இப்ப இருக்கிற ஒரு நிமிஷம், இஸ்லாமிய அமைச்சர் எஜுகேஷன் மினிஸ்டர் வீட்டுல போய் பெட்ரோல் பாம் அடிச்சிருக்காங்க. அதிர்ஷ்டவசமா அங்க அவர் வீட்டுல இல்ல, அவங்க மனைவி யாரும் வீட்டுல இல்ல, தப்பிச்சார். இன்னொரு மினிஸ்டர் அவர் காவல்கேடு அவருடைய கார் அடிச்சிருக்காங்க. நீங்க யார் எதிர்க்க போராடுறீங்க? இது இஸ்லாமிய மக்கள் சொல்லல, இஸ்லாமிய மக்களுக்கு எதிரான போராட்டமாக கூட இருக்குங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட். அதுல உங்களுக்கு இயல்பா உங்களுக்கு புரியும். இது பிரச்சனை வந்து இஸ்லாமிய மக்களோ ஜம்மு காஷ்மீர் மாநிலமோ இந்தியாவோ அல்ல. அந்த காஷ்மீர் பகுதி மக்கள், அங்க இருக்கக்கூடிய நீங்கள் சொன்ன அந்த 98 விழுக்காடு மக்கள், காஷ்மீர் பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய மக்கள், அவர்கள் ஒரு தனியான சிந்தனை இருக்காங்க, தேசிய நீரோட்டத்தை இணையம் இருக்கிறாங்க. அப்ப எதிர இருக்கிறது முஸ்லீம்னு அவங்க பார்க்கல, எதிர இருக்கிறது இந்தியாவுடைய பிரதிநிதி. நான் இந்த நீரோட்டத்தில் இணையணுமாங்கிற அவங்க ஒரு மிகப்பெரிய கேள்வி வச்சிருக்காங்க. இப்ப புர்ஹான் வாணியை வந்து பாகிஸ்தான் ராணுவம் பயிற்சி அளித்து அனுப்பியிருக்குன்னே கொள்வோம், அப்படிதான் சொல்லப்படுது, அப்படியே வச்சுக்கணும். அது வேற கணக்கு. அங்க கூடி இருக்கக்கூடிய லட்சக்கணக்கான வேண்டாம், ஆயிரக்கணக்கான, நூற்றுக்கணக்கான சில பத்துகள், அவர்கள் எல்லாம் பாகிஸ்தான் பயிற்சி அளிக்குதான் நான் இப்படி கேட்கிறேன். அவர்களுடைய கோபம் எதை பத்தி இருக்குது? அதனால சொல்றேன், மொத்தமா சொல்லாதீங்கன்றேன். காஷ்மீர் வேலியில சில பத்துகள் வரை குறைஞ்சிட்டேன் சார், 40-50 குறைஞ்சு. காஷ்மீர் வேலியில இருக்கிற அத்தனை இஸ்லாமிய சமுதாயத்தை சார்ந்தவர்களும் இதை செய்யவில்லைங்கிறது தான் என்னுடைய பாயிண்ட். அப்படி செஞ்சிருப்பாங்க, அவங்களுடைய நோக்கம் அத்தனையும் இருக்கும் சொன்னா, காஷ்மீர் ஹிஸ்டரியில், பொலிட்டிக்கல் ஹிஸ்டரியில் 2014 நடந்த தேர்தலில், சட்டமன்ற தேர்தலில் காஷ்மீர்ல 65% ஜம்மு காஷ்மீர்ல ஓட்டு போட்டிருக்காங்க. ஹிஸ்டரி, இந்தியன் ஹிஸ்டரியிலே, காஷ்மீர் ஹிஸ்டரியிலே ஃபர்ஸ்ட் டைம் அதான். அது வேலிலையும் போட்டிருக்காங்க, பிஜேபிக்கும் போட்டிருக்காங்க. நான் என்ன சொல்ல வரேன், திரு ராகவன் ரொம்ப அழகா வந்து பரப்பளவு என்ன, மக்கள் தொகை என்னன்னு அழகா பிரிச்சு சொல்றார். அதே மாதிரி பதிவான வாக்குகள்ல பள்ளத்தாக்குல பதிவான வாக்கு எவ்வளவு, ஜம்முல பதிவான வாக்கு எவ்வளவுங்கிறது பிரிச்சு சொல்லுங்க. நிச்சயமா இதற்கு முன்னாடி வரலாறு காணாத வாக்குப்பதிவுங்கிற நான் மறுக்கல, பாஜகவுக்கு வாக்கு விழுந்ததுங்கிற மறுக்கல, இன்னைக்கு கூட்டணி ஆட்சி அவங்க ஆட்சியா இருக்குங்கிற நான் மறுக்கல, இதெல்லாம் மறுக்கல. ஆனால் அங்க ஒட்டுமொத்தமாக ஜம்மு தனியாக, காஷ்மீர் தனியாக சிந்திக்கிறீங்க, நீங்க மறந்துட முடியாது. நான் அது மாதிரி சிந்திச்சுக்கோங்க, தப்பு இல்ல. நீங்க அப்ப வந்து ஜிலானி எல்லாம் அப்போஸ் பண்ணாரு, பாய்காட் கால், போல் பாய்காட் கால் கொடுத்தாரு. என்ன நடந்தது? அங்க மக்கள் வாக்களித்தார்கள். அந்த இடத்துல இருக்கிற அந்த நிலைமையில தீவிரவாதத்துக்கு இந்த அளவுக்கு வாக்கு வந்தது பெரிய விஷயம் சார்ங்க. அதனால நான் என்ன சொல்றேன், இவருடைய ஆன்டி இந்தியா, ஆன்டி முஸ்லிம்ங்கிறதெல்லாம் பார்க்க முடியாது. இஸ்லாமிய தலைவர்களே, இஸ்லாமிய அமைச்சர்களே தாக்கப்பட்டிருக்கிறாங்கன்ற. இது கிராஸ் பார்டர் டெரரிஸ்ட் மாத்திரம் இல்ல, இந்தியா 370 மூலமா இல்ல, $890 மில்லியன் செலவு பண்றோம் சார். அங்க பணம் அரசாங்கம் கவனித்துக் கொண்டுதான் இருக்கிறது. நான் இந்த விஷயத்துல இது வளர்ச்சி பாதைக்கா, வளர்ச்சிக்கு எல்லாத்துக்குமே ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ், ஸ்பெஷல் சொல்லுங்க. நம்ம ஒரு இடைவெளிக்கு பிறகு, சின்ன இடைவெளி இருக்கு, இடைவெளிக்கு பிறகு இன்னொரு முக்கியமான விஷயம் பற்றி விவாதிக்க கொண்டிருக்கு. இப்போது ஜம்மு காஷ்மீர் பகுதியில் அதிகமான குரல் எடுப்பது இந்த ஆர்ப்பாட்டக்காரர்கள், போராட்டக்காரர்கள், வன்முறை, இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, பொது வாக்கெடுப்பு நடத்த வேண்டும் என்று இன்று பேரணிக்கான முயற்சிகள் நடந்தது, கைது நடந்தது, ஆர்ப்பாட்டம் நடந்தது, ஹவுஸ் அரெஸ்ட், வீட்டிலேயே சிறை வைப்பு நடந்தது, இதெல்லாம் நடந்தது. பொது வாக்கெடுப்பு நடத்துவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அதை நாம் தயங்குவதற்கான அவசியம் என்ன? உண்மையிலேயே அந்த மக்கள் மனநிலை அப்படி இருந்தால் நாம் அதை எப்படி எதிர்கொள்ள வேண்டும்? விவாதிக்கலாம் சிறிய இடைவெளிக்கு பிறகு. மீண்டும் ஆயுதழுத்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்கிற நண்பர்களே. காஷ்மீர் விவகாரம் எல்லை மீறுவது அரசா மக்களா என்ற தலைப்பில் இன்றைய ஆயுதழுத்த நிகழ்ச்சியில் விவாதித்துக் கொண்டிருக்கோம். விடுதலை சிறுத்தைகள் கட்சியுடைய துணை பொதுச் செயலாளர் திரு ஆலு ஷானவாஸ் நான் கேட்க விரும்புகிற விஷயம், 1988 இது வரைக்கும் தொடர்ந்து நடக்கக்கூடிய பிரச்சனையில், அடுத்த கட்டமாக நடந்த பிரச்சனையில் 1431 மக்கள் கொல்லப்பட்டிருக்கதாகவும் 6220 ராணுவ வீரர்கள் கொல்லப்பட்டிருக்கதாகவும் தகவல் சொல்லுது. இது ஊடகங்களில் வந்த செய்தி வரைக்கும் சேர்த்தது, அரசாங்கத்துடைய அதிகாரப்பூர்வமான புள்ளிவிவரங்களில் ஊடகங்களில் வரக்கூடிய செய்திகள் உட்பட எல்லாமே சேர்த்தது. இந்த ரேஷியோவில் கொஞ்சம் முன்ன பின்ன இருந்தாலும் எது அதிகம் எது குறைவுங்கிறத நம்மளால் மாற்றுப்பார்வை பார்க்க முடியாது. இந்த இடத்துல இந்த ஒரு புள்ளி விவரமே அத்துமீறுவது மக்களா அல்லது அரசா அப்படிங்கிற கேள்விக்கு விடை தந்துடலையா? அதாவது காஷ்மீர் இந்தியாவின் ஒரு அங்கம்னு இந்திய அரசு சொல்லுது, எல்லா மாநிலத்தை போல் அதுவும் ஒரு மாநிலம்னு இந்திய அரசு சொல்லுது. ஆனால் இந்தியாவினுடைய வேறு எந்த மாநிலத்திலும் இந்த அளவுக்கு 2 பேருக்கு, 3 பேருக்கு, 5 பேருக்கு ஒரு இராணுவ வீரர் என்று நிறுத்தப்படவில்லை. ஆனால் காஷ்மீரில் முழுக்க இராணுவம் குவிக்கப்பட்டிருக்கிறது. அதுக்கு என்ன காரணம் சொல்கிறாங்கன்னா, பாகிஸ்தானுடைய ஊடுருவல் இருக்கிறது, அதனால் பாகிஸ்தானை முறியடிக்க வேண்டும் என்றால் அந்த இராணுவத்தை குவிக்க வேண்டியது அவசியமாகிறதுன்னு ஒரு காரணத்தை சொல்கிறாங்க. பாகிஸ்தானுடைய ஊடுருவல்னா நீங்கள் எல்லையில் தானே குவிக்கணும். ஆனால் எல்லைக்கு உள்ளே இப்படி 2 பேருக்கு ஒருவர், 3 பேருக்கு ஒருவர் என்று குடிமக்களுக்கு
இணையாக இராணுவத்தை லட்சக்கணக்கில் குவித்து வைக்க வேண்டிய அவசியம் என்ன? அப்போ யாரிடம் இருந்து காஷ்மீரத்தை பாதுகாக்க நீங்கள் இவ்வளவு இராணுவத்தை குவித்து வைத்திருக்கிறீங்கிற கேள்வி வருது. அப்படின்னா அங்கே மக்களுடைய உணர்வு இந்த அரசுக்கு எதிராக இருக்கிறது அல்லது இராணுவத்துக்கு எதிராக இருக்குங்கிறத இயல்பாக புரிஞ்சுக்க முடியுது. அப்படின்னா அது என்ன உணர்வு? அதனால தான் மக்கள் என்ன கேட்குறாங்கன்னா, நீங்கள் எங்களுக்கு ஒரு வாக்குறுதியை கொடுத்துருக்கீங்க, அந்த வாக்குறுதியை நிறைவேற்றுங்கன்னு சொல்கிறாங்க. அது என்ன வாக்குறுதி நம்ம கொடுத்துருக்குறோம்? இணைக்கும் போது என்ன வாக்குறுதி கொடுத்தோம்? ஐநால என்ன சொன்னோம்? பொதுவாக்கெடுப்பை நடத்துவோம், உங்களுடைய விருப்பத்தை உணர்வதற்காக பொதுவாக்கெடுப்பை நடத்துவோம். பொதுவாக்கெடுப்பு பற்றி நான் விவாதிக்கிறேன், நான் கட்டாயம் வராது. பொதுவாக்கெடுப்பு பற்றி நம்ம தனியாக ஒரு செக்மெண்ட்டே நம்ம பண்ணுவோம். என்னுடைய கேள்வி என்னன்னா, ராணுவத்தின் மீது நீங்க கேட்டீங்க அழகா, எல்லையில தானே பாதுகாப்படை இருக்கணும். எல்லையில பாதுகாப்படை இருக்குது, பிஎஸ்எஃப் இருக்குது, ராணுவமே இருக்குது, எல்லா விதமான உளவு படைகள் உட்பட எல்லாமே இருக்குது. உள்ள ஏன் வருதுன்னா, அவர்கள் ஊடுருவக்கூடிய விதம், அவர்கள் பயங்கரவாதிகள் மட்டுமே வரல, பாகிஸ்தான்ல இருந்து வரக்கூடிய ஆட்கள் மட்டுமே வரல, இங்க இருக்கக்கூடிய இளைஞர்களை திசை மாற்றி மடை மாற்றி மூளைச்சலவை செய்து அங்க இருக்கக்கூடியவர்களை அங்கேயே திருப்பி அனுப்பும் போது அவர்கள் காஷ்மீரிகள் தான், அவர் அந்த மண்ணை சேர்ந்தவர்கள் தான். ஆனால் அவர்களுக்கு உள்ள ஒரு பயங்கரவாத விதை விதைக்கப்பட்டிருக்கிறது. எங்க எந்த விதை இருக்குன்னு தெரியாம காவல்துறையும் ராணுவம் தவிக்கும் போது எல்லா இடத்துலையும் இது போன்ற நிலைமை இருக்குதானே செய்யும். காஷ்மீர்ல அசாதாரணமான சூழ்நிலை நிலவலன்னு நீங்க சொல்ல போறீங்களா? நல்லா யோசிச்சு பாருங்க. ராணுவம் குவிக்கப்பட்டதால பொதுமக்கள் அதிருப்தி அடைவாங்களா? பொதுமக்களோட எதிர்ப்புனால ராணுவம் குவிக்கப்படுமா? இயல்பான கேள்வி இல்லையா அது? பொதுமக்கள் ஏன் எதிர்க்கிறாங்கிறதான கேள்வி. அந்த எதிர்ப்புணர்வு ஏன் வருது அவங்களுக்கு? அவங்க இந்தியாவோட, பாகிஸ்தான் ஒரு நாடு விடுதலை அடைகிறது, இந்தியா ஒரு நாடு விடுதலை அடைகிறது. அவங்க பாகிஸ்தானோட போயிருக்கலாம்ல, முஸ்லீம்கள் தான் இருக்கிறாங்க, மத அடிப்படையில் ஒரு நாடு பக்கத்தில் உருவாகும் போது பாகிஸ்தானோட போகாம ஏன் இந்தியாவோட வந்தாங்க? ஏன் ஒரு இந்து மன்னர் அங்கே ஆண்டாரு? ஏன் சமஸ்கிருதம் மொழியாக இருந்துச்சு? அப்போ அவங்க அந்த மாதிரி இல்லையே. அந்த மக்கள் இயல்பாக இருந்திருக்கிறாங்க, இந்தியாவோடு இணைந்திருக்கிறார்கள், நிபந்தனையோடு இணைந்திருக்கிறார்கள். அப்படிப்பட்ட மக்கள்கிட்ட இப்படி இந்தியாவுக்கு எதிரான எதிர்ப்புணர்வு இந்த 60 ஆண்டு காலத்தில் வளர்ந்தது எப்படி? அதுக்கு என்ன காரணம்? அதுதான் வளர்ந்ததா வளர்க்கப்பட்டதா அப்படிங்கறத நம்ம கேள்வி கேட்கிறோம். அதுதான் யாரால வளர்ந்தது? இளைஞர்களுக்கு திசை மாற்றி அவர்களை மூளைச்சலவை செய்து முழுக்க முழுக்க இது மாதிரி இந்தியாவுக்கு எதிர்ப்பான உணர்வை கொண்டது. அதுபோக திரு ராவன் சொன்னது போல இது ஏதோ ஒட்டுமொத்த காஷ்மீர் அங்க இருக்கக்கூடிய 98% முஸ்லீம்கள் அப்படி இருக்கான்னு நிச்சயமா சொல்ல முடியும், யாருமே சொல்ல மாட்டாங்க. ஆனால் அங்க இருக்கக்கூடிய சிலரை பிக் பண்ணி அவர்கள் மனத்துல இந்த விதையை விதைச்சு இது ஒரு அசாதாரண சூழ்நிலை நிலவு போது ஏற்படுறது அங்கதானே வருது. எப்படி மறக்க முடியாது? சிலரிடம் மூளைச்சலவை செய்து ஒரு குழு வேலை செய்துன்னா அது ஒரு குழு தீவிரவாதம். குழு தீவிரவாதங்களில் தீவிரவாதத்தை உலகத்தில் பெரிய பெரிய நாடுகள் எப்படி டீல் பண்ணுறாங்கன்னு கண்ணால் பார்க்குறோம். குழு தீவிரவாதத்தை ஒரு 5 ஆண்டுகள்லையோ 10 ஆண்டுகள்லையோ 20 ஆண்டுகள்லையோ 30 ஆண்டுகள்லையோ ஒழிச்சிடலாம். ஒரு பெரிய வல்லரசால் அது சாத்தியம். ஒரு பெரிய வல்லரசு, பிராந்திய வல்லரசு இந்தியா, இப்படிப்பட்ட ஒரு பெரிய வல்லரசால ஒரு குழு தீவிரவாதத்தை முறியடிக்க முடியாதுன்னு சொல்ல முடியாது. இன்னும் இந்தியா கூப்பிட்டா எத்தனை நாடுகள் வேணாலும் கூட வர தயாராக இருக்காங்க. ஆனால் அங்கே முறியடிக்க முடியல. ஏன்? அது குழு தீவிரவாத போராட்டமா இல்ல, அங்க அதான் பார்க்கணும். அது மக்கள் போராட்டமா இருக்கிறதுனால தான் அது 70 ஆண்டு காலமா தொடருது. அது மக்கள் போராட்டமா இருக்கிறதுனால தான் இந்திய அரசால முறியடிக்க முடியல. டெய்லி 500 கோடி ரூபாய்க்கு மேல இந்திய அரசு செலவு பண்ணுது காஷ்மீருக்கு, பாதுகாப்புக்கு, ஆயுதத்திற்கு. ஆனா மக்களுடைய உணர்வு நாளுக்கு நாள் மேலெழுந்து போறதுனால தான் அரசு தயங்குது, அரசு தடுமாறு. புர்ஹான் வானி மாதிரி ஒரு பயங்கரவாதியாக இருக்கிறவர், அறியப்பட்டவர், அப்படிப்பட்ட இயக்கத்தில் சேர்ந்தவர், ஏரியா கமாண்டரா இருந்தவருக்கு அவருடைய மரணத்துக்கு ஒரு பெருங்கூட்டம் கூடுது அப்படின்னு சொன்னா அவர்கள் மக்கள் அது மாதிரி நினைக்கிறாங்கன்னு நினைக்க முடியுமா? அதை கட்டுப்படுத்த தானே வேண்டியிருக்கும். அரசாங்கம் அப்படித்தானே போகும். அந்த பக்கம் நீங்க போகாதீங்க, இந்த பக்கம். ஏன் புர்ஹான் வானி எப்படி பாப்புலர் ஆனாரு? மற்றவர்கள்லாம் முகமூடி போட்டு இருக்கும்போது ஒருத்தர் பகிரங்கமா பயங்கரவாதத்தை, ஆமா நான் இப்படிதான் பண்ண போறேன், நான் காலிஃபேட் பண்ண போறேன், எல்லாத்தையும் எல்லா விதமான பேச்சுக்களையுமே நேரடியாக சொல்லிட்டு இருந்தார். அப்ப அதன் பால் சில இளைஞர்கள் ஈர்க்கப்படுறாங்க. அது ஒரு ஆபத்தான போக்கு. அப்ப அவர் மரணத்துக்கு பிறகு இன்னமும் நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் போறாங்கன்னா அது தவறான பாதை, அங்கிருந்து மறிக்கத்தானே வேணும். அதாவது தீவிரவாதத்தை ஆதரித்து இப்படி பெருங்கொண்ட மக்கள் திரளுகிறார்கள்னு சொல்லக்கூடிய இதே இந்திய தரப்பு தான் இன்னொரு கருத்தையும் சொல்லுது. தேர்தல் நடத்தினா அதே மக்கள் தானே அதிகமாக ஓட்டு போடுறாங்க, அதே மக்கள் தானே அந்த ஜனநாயகத்தை அங்கீகரிக்கிறாங்கன்னு இதே அரசு தான் சொல்லுது. அப்போ அந்த மக்கள் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறார்களா அல்லது ஜனநாயகத்தை ஆதரிக்கிறார்களா? கேள்வி வருதுல. பெரும்பான்மை மக்கள் ஜனநாயகத்தை ஆதரிக்கிறார்கள். அங்க இருக்கிற காஷ்மீர் பள்ளத்தாக்கில் இருக்கக்கூடிய முஸ்லீம் பெரும்பான்மை கொண்ட மக்கள்ல பெரும்பான்மை மக்கள் இந்தியாவை ஆதரிக்கிறார்கள், இந்தியாவோட இருப்பதை ஆதரிக்கிறார்கள். சிலர் பிரச்சனை பண்றதுக்கு ஒருத்தர் போதும் சார், அமைதியா இருக்கிறதுக்கும் ஆட்சி அமைக்கிறதுக்கு தான் சார் கோடிக்கணக்கான பேர் வரும். பிரச்சனை தீவிரவாதத்தை ஒடுக்குவதற்கு முயற்சி செய்வது வேறு, பெரும்பான்மை மக்களை ஒடுக்குவதற்கு ராணுவத்தை கொண்டு 2 பேருக்கு ஒரு ஆளை நிறுத்துறதுங்கிறது வேறு. நீங்க உங்களுக்கு ஓட்டு போடுறேன்னு சொல்ற அதே மக்களுக்கு தான் நீங்க ராணுவத்தை கொண்டு போய் நிறுத்தி வச்சு மனநோயாளி ஆக்கி வச்சிருக்கீங்க. இன்னைக்கு காஷ்மீர்ல எங்க திரும்பினாலும் ராணுவத்தினுடைய களமாகத்தான் அது இருக்கு. பள்ளிக்கூடத்துல ராணுவம், கல்லூரிகள்ல ராணுவம், மருத்துவமனையில ராணுவம், வளத்தோட்டத்துல ராணுவம், எங்க பார்த்தாலும் ராணுவம். நீங்க ராணுவத்தினுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள முழுசா அந்த மக்களை கொண்டு வந்துட்டா அந்த மக்கள்
மனநோயாளியா மாறுவானா மக்களா இருப்பானா? ராணுவத்தை அங்க வச்சிருக்கிறாங்க, நான் இல்லைன்னு யாரும் மறுக்கலன்றீங்க. நான் ஸ்ட்ராங்கா மறுக்கிறேன். நான் ஜம்மு காஷ்மீர் போயிருக்கிறேன். இவர் சொன்னது போலலாம் அங்க கிடையாது சார். தமிழ்நாட்டில் ராணுவத்தினுடைய இது இப்போ டிப்ளாய்மெண்ட் இங்கே இருக்குமா, ராஜஸ்தானில் இருக்குமா? ராஜஸ்தானில் இருக்கும், அது பார்டர் ஸ்டேட்டு, நிறையா தான் இருக்கும் அங்கே. நான் ஜம்மு காஷ்மீர் போயிருக்கேன், அந்த மாதிரி இல்லை, இயல்பாக சாதாரணமாக இருக்குது. ஜம்முக்கும் போயிருக்கிறேன், நான் அங்கே இருக்கிற வைஷ்ணோ தேவி கோவிலுக்கும் போயிருக்கிறேன். அது ராணுவத்தினுடைய பாதுகாப்பு அங்கங்கே போட்டிருக்கிறது இல்லைன்னு சொல்ல இவர் சொல்கிற மாதிரி ஒரு 2 பேருக்கு ஒருத்தர் 10 பேர் எல்லா பள்ளிக்கூடம் எல்லா காலேஜ் அப்படிலாம் கிடையாது. நம்பர் 1. நம்பர் 2, பஞ்சாயத்து தேர்தலே நடந்தது அங்கே. பஞ்சாயத்து தேர்தல் எல்லா மட்டத்திலும் காஷ்மீர் வேலிலையும் நடத்தி இருக்கிறாங்க. அந்த அரசாங்கம் நடத்தி இருக்கிறது. இத்தனை முதலமைச்சர் வந்திருக்கிறாங்க, தேர்தல் நடந்துதான் வந்திருக்குது. பஞ்சாயத்து தலைவர்கள்லாம் தீவிரவாதி. நீங்க ராணுவம் துப்பாக்கி எடுக்கிறத பத்தி பேசுறீங்க. நீங்க இவர் இருந்தார் உமர் அப்துல்லா முதலமைச்சரா இருக்கும் பொழுது அவர் கெஞ்சினார். எத்தனை பஞ்சாயத்து தலைவர்களை த்ரெட்டன் பண்ணாங்க தெரியுமா பயங்கரவாதிகள், நீ ரிசைன் பண்ணணும் இல்லாட்டி கொன்னுடுவேன். அந்த மாதிரி நூற்றுக்கணக்கான பஞ்சாயத்து தலைவர்கள் கொல்லப்பட்டார்கள். உடனே ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து தலைவர் ராஜினாமா பண்ணிட்டார், பயந்துட்டு போய். எல்லாருமே பாதி பேர் இஸ்லாமியன் தான் சார். உமர் அப்துல்லா இப்ப ட்வீட் போயிட்டு நீங்க ஒன்னு புரிஞ்சுக்கோங்க, இங்க உட்கார்ந்து கொண்டு உமர் அப்துல்லா என்ன சொல்லிருக்காருங்கறதை சேர்த்து சொல்லுங்க. பக்கமே போகாதவங்க 2 பேருக்கு ஒருத்தர் கோவில்ல மசூதியில இதுல பள்ளிக்கூடங்கள்லாம் இருக்காங்க சொல்லாதீங்க, அப்படி கிடையாது. இயல்பான எண்ணிக்கை எவ்வளவு இருக்குங்கிற பத்தின புள்ளி விவரங்கள்ல முரண்பாடு. நீங்க மறுக்கலன்னு சொல்றீங்க, எப்படி சொல்ல முடியும்? அப்படி கிடையாது. எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல, இல்லன்னு. ஆனா நீங்க ஒரு விஷயத்தை நீங்க மறுக்க மாட்டீங்க, தமிழ்நாட்டுல இருக்கிறத விட அதிகமான பார்டர் ஸ்டேட். ராஜஸ்தான்லயே போய் பாருங்க, தமிழ்நாடோட ராஜஸ்தான்ல நிறைய இருக்கு, குஜராத்ல இருக்கும். அவர் சொல்லக்கூடிய ஒரு விஷயத்தை நீங்க உள்வாங்கணும். அவர் சொல்றது எல்லை பகுதியில மட்டுமல்ல, நகர் பகுதிகள்ல, தலைநகர்ல, கிராமப்புறங்கள்ல, ஆம்பூர்ல, கோயம்புத்தூர்ல, கோட்டைமேடுல ராணுவம் நிறுத்தி வச்சிருக்காங்களா? நிறையவே சொல்றேன். எதுக்காக சொல்ல வரேன், இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையான ஒரு பகுதியில எல்லாம் ராணுவம் போலீஸ்லாம் கூச்சி வச்சிருக்காங்க. இஸ்லாமியராவே பாக்குறீங்க, பாண்டே அவனுடைய வழக்கமே வேற. குண்டு வெடிப்பு நகர பகுதியில் நடக்குது, பஸ் ஸ்டாண்ட்ல நடக்குது. அதனால தானே சார் அந்த ஆக்ட், இந்த ஸ்பெஷல் ஆர்ம் ஃபோர்ஸ் ஆக்ட் அங்க இன்வோக் பண்ணிருக்காங்க. இந்தியாவோட மத்த பகுதியில பண்ணிருக்காங்க. குண்டு வச்சா என்ன பண்ண சொல்றீங்க? குண்டு வெடிப்பு, பல்லாயிரம் பேர், நூற்றுக்கணக்கான பேர் சாவறா. முன்னாடி ஒரு கலவரம் நடந்து 20 பேர் செத்தாங்க. அது தடுக்க வேணாமா? ஒரு அரசாங்கத்துடைய கடமை இல்லையா? நிச்சயமா தடுக்கணும் சார், நிச்சயமா தடுக்கணும். ஆனா அதே மக்கள் மேல அவர்கள் போராட்டம் கொண்டிருக்கிறார்கள், வன்முறை கையில் எடுக்கிறார்கள், கல்லை கையில் எடுக்கிறார்கள், மறுக்கல. அவர்கள் மேல பெல்லட் கன்ஸ் போறது என்ன சார் நியாயம்? அதை ஏற்க முடியுமா? அதை நாங்க தவிர்க்க பார்க்கறோம், அரசாங்கமே சொல்லல, ஏன் தவிர்க்க பார்க்கறோம்? அப்ப அவர்கள் பாருங்க, நீங்க கொடுத்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் பாருங்க. இந்த இன்சிடென்ட், இந்த ஜூலை 20 இவர் இது பண்ணதுக்கு அப்புறம் 8க்கு அப்புறம் நடந்த இன்சிடென்ட்ல 3550 செக்யூரிட்டி பர்சனல்ஸ் இன்ஜூர்ட். அந்த 2300 சிவிலியன் இன்ஜூர்ட். அப்ப ராணுவ வீரர்லாம் சாவலாம். அவனை எதிர்த்து ராணுவத்தை காப்பாற்றுறதுக்காக தான் ராணுவத்தை அங்கிருந்து விலக்க சொல்றோம். நீங்க சொன்ன புள்ளிவரத்தோட நீங்க சொன்ன புள்ளிவரம் ரொம்ப சரி. அதோட மறுபக்கம் கேட்கிறேன். 3500 பேர் ராணுவ வீரர்கள் காயம்பட்டார்கள், 1500 பேர் பொதுமக்கள் காயம்பட்டார்கள், ரொம்ப சரி. அப்படியே உள்டாவாங்க, எத்தனை பொதுமக்கள் கொல்லப்பட்டார்கள், எத்தனை ராணுவர்கள் கொல்லப்பட்டார்கள் சொல்லுங்க. நீங்க எப்படி நீங்க இந்த நாட்டினுடைய ஒரு தீவிரவாதி இஸ்புல் முஜாஹிதீனோட கமாண்டர்னு சொல்றீங்க, அதுல பெருமிதத்தோடு சொல்றாரு. அவங்க அப்பா இன்டர்வியூ கொடுக்குறாரு, எங்களுடைய மகன் இப்படி பண்ணா, பெருமிதத்தோடு பேசுற ஒரு ஆள் இந்த நாட்டுடைய பயங்கரவாதி, இந்த நாட்டுக்கு எதிராக செயல்படுற ஒருத்தனை கொன்னதுக்கு இப்படி பண்ணுவாங்கன்னு சொன்னா அதுக்கு ஆர்சன் லூட்டிங் எல்லாம் நடக்கும், போலீஸ் தடுக்க கூடாது. என்னங்க நியாயம்? போலீஸ் தடுக்கணும். என்ன பண்ணுவாங்க பாருங்க, ஏன் தடுக்க? என்ன பண்ணுவாங்க? பெல்லட் கன்ஸ் யூஸ் பண்றீங்கன்னு கேக்குறோம் சார். அதை யூஸ் பண்ண மாட்டோம் அரசாங்கமே சொல்லுது, யூஸ் பண்ண கூடாதுன்னு உலக நாடுகள் பாருங்க. இந்த அம்னிஸ்டி இன்டர்நேஷனல் யாருதுன்னு தெரியுதே, அம்னிஸ்டி அவங்களுக்கு ஒரு முத்திரை குத்துற போறீங்களா சார்? முத்திரை இப்பவும் சொல்றேன், அம்னிஸ்டி இன்டர்நேஷனலோட ரோலையே சஸ்பீஷியஸ். நீங்க பாருங்க, நான் என்ன தெரியுமா சொல்றேன், ஒரு காவல்துறை முதல்ல வார்ன் பண்றாங்க, அதுக்கப்புறம் ஒவ்வொரு ஸ்டேஜ்ல போய் தானே செய்யறாங்க. நீங்க மினிஸ்டரோட பார்த்து அடிப்பீங்க சார். பண்டிட்ஸ் யாருமே வேலை பண்ணக்கூடாதுன்னு சொல்றாங்க சார். அங்க கவர்மெண்ட் எம்ப்ளாயியா எந்த பண்டிட் இருக்க கூடாது. 1200 பேர் இந்த டிரான்சிட் பாயிண்ட்ல இருந்து எல்லாரும் வெளில வந்துட்டாங்க. அதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? அதெல்லாம் என்ன நியாயம் இல்லங்க சார்? அதெல்லாம் தடுக்க சார், இந்த நாட்டுடைய மக்களை காப்பாற்ற வேண்டியது, பயங்கரவாதத்திற்கு எதிரான காப்பாற்ற வேண்டியது அரசாங்கத்தின் கடமை, ராணுவத்தின் கடமை, ஜம்மு காஷ்மீர் போலீஸோட கடமை. அதை செய்யும் பொழுது
இது வந்து நீங்க போலீஸ் மேல பாய்வீங்க. தீவிரவாத பயங்கரவாதிகளுக்காக சப்போர்ட் பண்றவன கேட்க மாட்டீங்களா? ராவன் இவ்வளவு உணர்ச்சி பண்ற வழக்கமா இல்ல ஏன் பண்றாருன்னு தெரியல. நான் என்ன கேக்குறேன், இல்ல ஒரு நிமிஷம் இங்க கேக்குறது வந்து ஒரு நிமிஷம், பண்டிட்கள் வெளியேற்றப்பட்டதை ஏற்க முடியாது. நீங்கள் ஏற்கிறீங்களோ இல்லையா தெரியாது, நான் ஏற்கல. ஆனா ஒரு செகண்ட்ங்க பொதுவாக்கணும் பற்றி பேசும்போது அதையும் நம்ம பேச நம்ம இருக்கலாம். ஆனால் இன்னைக்கு பிரச்சனை பண்டிட்கள் வெளியேற்றப்பட்டது கிடையாது. ஜூலை 9க்கு பிறகு நடக்கக்கூடிய தொடர் வன்முறைகள் அதை இந்த அரசாங்கம் ராணுவத்தின் மூலமாக எப்படி கையாளுகிறது, அங்கதான் நான் கேள்வி வருது. ஜேஎன்கே போலீஸ் இன்வால்வ், வெறும் ராணுவம் கிடையாது, என்டையர் ஆர்ம்டு ஃபோர்ஸஸ் தான் அரசு அதுல எல்லாரும் ஜம்மு காஷ்மீரை சேர்த்தான் சொல்றேன் நான். தீவிரவாதம் பயங்கரவாதத்தை இரும்பு கரம் கொண்டு அடக்க வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடு. சரி, பயங்கரவாதத்தை வேரோடி மண்ணோடு அழித்து விடுங்க, அப்படிதான் செய்யணும். இந்தியா பூரா ஒட்டுறது. ஆனால் பெல்லட் கன்ஸ்னால தாக்கப்பட்டு கை கால்கள் இழந்து கண்ணை பறிகொடுத்தவர்கள் பயங்கரவாதிகள் அல்ல. மிஸ்டர் பாண்டே, தமிழ்நாட்டிலேயே குஜராத்திலே இன்சிடென்ட் வரும்போது ஒரு நிமிஷம் அப்படிதான், தமிழ்நாட்டிலேயே குஜராத்திலே ஒரு இஷ்யூ வரும்பொழுது என்கவுண்டர் வரும்போது அவங்க அப்பாவி கொன்னுட்டாங்க அப்படின்னும் போது 1000 டிபேட் வருது. இந்த ஆள் நாம் பயங்கர ஆமாண்டா இந்தியாவுக்கு எதிராக செயல்பட போறான்னு ஒருத்தர் சொல்லிட்டாங்க. அவருடைய மரணத்தை வச்சுட்டு அதை வச்சுட்டு ஆன்டி இந்தியா நடவடிக்கை எடுப்பாங்க. இந்தியாவுடைய அமைச்சர்கள் தாக்குவாங்க, ஜம்மு காஷ்மீர் அமைச்சர் வெட்டுவாங்க, அடிப்பாங்க. அதெல்லாம் கேட்டுட்டு இருக்கீங்களா? கொஞ்சம் நிதானமா யோசிக்கணும். தெரியும் புர்ஹான் வானி கொல்லப்பட்ட சரியான்னு என்னுடைய பாறை முழுமையாளர்கிட்ட இந்தியாலே யாரும் விவாதம் பண்ணல, அதை யாருமே கேள்வி கேட்கல. அவரை போய் கொண்டுட்டீங்களே இளைஞன் யாருமே கேட்கல. அதன் பிறகான விஷயம், அதன் பிறகு எழக்கூடிய வன்முறையை அந்த மக்களை இந்த ராணுவமும் இந்த காவல்துறை எப்படி எதிர்கொள்ளுங்க கேள்வி. புர்ஹான் வானி ஏன் கொல்லப்பட்டாரு யாருமே எழுப்பல. பேச்சுவார்த்தை நடத்திட்டு நானும் சில விஷயங்கள் சொல்ல. நானும் ஜம்மு காஷ்மீருக்கு போயிருக்கேன். நான் போன போது எப்படி இருந்ததுன்னு கேட்டிங்கன்னா, வீதிகளில் வந்து மணல் மூட்டைகள் அடுக்கி வைத்த ஒரு பேரக்ஸ் மாதிரி, அதுக்கு பின்னால் இருந்து மிஷின் கன்ஸோட AK-47ஸோட இராணுவம் நிற்கிறத வந்து நான் பார்த்துருக்கேன். அது இல்லைன்னு சொல்ல முடியாது. இதே மாதிரி அங்கே பஞ்சாயத்து தேர்தல்கள் நடத்தப்படலைங்கிறதுக்காக அதுக்காக தான் நான் அங்கே போயிருந்தேன் 96ல். அதை பற்றி நான் பேசி அதை அங்கே ஒரு பெரிய ப்ரெஸ் கான்ஃபரன்ஸே கொடுத்து அது ஒரு பெரிய விவாதங்களுக்கு அதுக்குள்ளே நான் போகல. ஆனால் அங்கே இருக்கக்கூடிய நிலைமை வந்து நம்ம முற்றிலும் சரியாக புரிந்து கொண்டிருக்கிறோமா என்ற ஒரு கேள்வி இருக்குது. இப்போ நண்பர் ஜலால் சொன்னதில் என்னென்னா, இந்தியா பிரிகிற போது, பிரிவினையின் போது பிரிட்டிஷ்காரங்க என்ன சொன்னாங்கன்னா, அங்கே வந்து மக்களுடைய கருத்தை கேட்டுக்கொண்டு நீங்கள் முடிவு செய்யுங்கள், நீங்கள் பாகிஸ்தானோட போங்க, இல்லை இந்தியாவோட போங்க, இல்லை நீங்கள் தனியாக. அது மூன்று கருத்துக்கள் இருந்தது. ஒன்று பாகிஸ்தானோட போக வேண்டும் என்ற ஒரு கருத்து இருந்தது. ஷேக் அப்துல்லா போன்றவர்கள் பாகிஸ்தானோடு போகக்கூடாது, இந்தியாவோடு இருக்க வேண்டும் என்ற ஒரு கருத்து இருந்தது. 2 பேரும் வேண்டாம், நம்மளே தனியாக இருக்கலாம் என்ற ஒரு கருத்து இருந்தது. இது நீங்கள் எப்படி வேணால் முடிவு பண்ணிக்கோங்க, மக்களை கேட்டு முடிவு பண்ணுங்கள் என்று சொன்னாங்க. அதனால் அப்போவே வந்து, அதாவது காஷ்மீருடைய மேற்கு பகுதியில் இருக்கக்கூடிய சில மக்கள், சில அந்த மாவட்டங்களில் இருக்கிறவங்க பாகிஸ்தானோடு போக வேண்டும் என்கின்ற ஒரு கருத்தையும் அவங்க கொண்டிருந்தாங்க. நான் கேட்க விரும்புவது நண்பர் ராகவன்கிட்ட வந்துட்டு, அவர் பேசுவது வந்து அவருடைய கட்சியுடைய அஃபிஷியல் நிலையிலிருந்து மாறுபட்டிருப்பதை போல் எனக்கு தோன்றுகிறது. ஏன்னா நேற்றைக்கு அந்த அனைத்து கட்சி கூட்டத்திலே வந்து அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த பெல்லட் கன்ஸை உபயோகப்படுத்துவதை பற்றி அது குறித்து ஒரு கமிட்டி அமைத்து அந்த கமிட்டியினுடைய கருத்தை கேட்டு அந்த முடிவை எடுப்போம் என்று அவங்க சொல்லியிருக்காங்க. நேற்றைக்கு பிரதமர் சொன்ன முக்கியமான ஒரு வாசகம், 2 வாசகங்கள் மிக முக்கியமானது. ஒன்று என்னன்னு கேட்டால், நாங்கள் அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு நடவடிக்கைகள் எடுப்போம்னு சொல்கிறாங்க. பிஜேபி ஆரம்ப காலத்திலிருந்து அதுக்கு ஆர்டிகல் 370 கொடுத்தது என்பது தவறு, அதை வந்து நீக்க வேண்டும் என்று வந்து அவங்க சொல்லி வந்திருக்காங்க. இப்போ வந்து நாங்கள் அரசமைப்பு சட்டத்துக்கு உட்பட்டு நடவடிக்கை எடுப்போம்னு சொன்னால், ஆர்டிகல் 370 உட்பட்டது தான் அரசமைப்பு சட்டம். அப்போ அதை அவங்க ஏற்றுக்கொள்கிறார்களா? அதை ஏற்றுக்கொண்டு அந்த அடிப்படையில் செயல்பட போகிறாங்க. அடுத்த வரியை அது பதில் சொல்லியிருக்காரு நான் நினைக்கிறேன். ஒரு சிறிய இடைவெளி இருக்கு, நான் வரேன். அதுக்கு அடுத்த வரியில் பதில் சொன்னா இந்திய அரசியலமைப்பு சட்டம் தானே. ஆமா, இந்திய அரசியலமைப்பு சட்டம் தான். இந்திய ஒருமைப்பாட்டுக்கு குந்தகம் விளைவிக்காதபடி அப்படின்னு அடுத்த வரியை சேர்த்து தான் சொல்றாரு. நம்ம ஒரு சிறிய இடைவெளி எடுக்க, இடைவெளிக்கு பிறகு இல்லையே இல்ல. ஆனால் காஷ்மீரிகளுடைய கோரிக்கை அந்த மாதிரி இருக்கு, ஒரு பார்வை இருக்குது. நம்ம வந்து ஒரு சிறிய இடைவெளிக்கு பிறகு மக்கள் பிரதிநிதிகளுடைய பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும், அவர்களை உள்ள கொண்டு வரணும்னு சொல்லி சொல்றாங்கன்னா, மக்கள் பிரதிநிதிகள் யார் அப்படிங்கிற ஒரு பெரிய கேள்வி இருக்குது. இன்றைய ஆளுங்கட்சியா இருக்கக்கூடியவர்களா, எதிர்கட்சிகளா இருக்கக்கூடியவர்களா, தெருவில் இறங்கி போராடி கொண்டிருக்கக்கூடியவர்களா, தனி நாடு வேண்டும் என்று சொல்லக்கூடிய பிரிவினைவாதிகளா, யாரிடம் பேச்சு நடத்துவது, உண்மையான மக்கள் பிரதிநிதிகள் யார் என்று யார் அடையாளம் காண்பது? இது வந்து முழுக்க போராட்ட குழுக்கள் திசை திருப்புவதற்காக செய்யக்கூடிய விஷயமா, அல்லது உண்மையிலேயே அவர்களுடைய கவலைகள் பகிர்ந்து கொள்ளப்படாமல் இருக்கின்றன? விவாதிக்கலாம் சிறிய இடைவெளிக்கு பிறகு.
மீண்டும் ஆயுதழுத்த நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரும் அன்போடு வரவேற்க நண்பர்களே. காஷ்மீர் விவகாரம் எல்லை மீறுவது அரசா மக்களா என்ற தலைப்பில் இன்றைய ஆயுதழுத்த நிகழ்ச்சியில் விவாதித்துக் கொண்டிருக்கோம். நான் திரு ஆலூர் ஷானவாஸ் அவர்கிட்ட கேட்க விரும்புகிறேன். அங்கே நிச்சயமாக இராணுவத்தால் ஒரு பலப்பிரயோகம் செய்யப்படுகிறது, மாற்று கருத்து இல்லை. அதற்கான காரணம் என்னன்னு பார்க்கும்போது இந்த பிரச்சனையில் நான் சொல்ல ஜூலை 9க்கு பிறகான பிரச்சனை பற்றி மட்டுமே பேசுகிறேன். அதுலேயே கிட்டத்தட்ட 100க்கும் மேற்பட்ட ஆம்புலன்ஸ்கள் இந்த கலவரக்காரர்களால் மடக்கப்படுது. 70க்கும் மேற்பட்ட ஆட்டோமேட்டிக் ஆயுதங்கள் இராணுவத்திலிருந்தும் காவல்துறையிலிருந்தும் பறிமுதல் செஞ்சுட்டு போகிறாங்க. இவர்கள் எப்படி பெல்லட் கன்ஸ்லால் அடிக்கிறாங்கன்னு சொல்லி இராணுவத்து மீது நம்ம புகார் சொல்கிறோமோ, அவர்கள் கல்லால் அடிக்கக்கூடிய காட்சியை நம்ம சமூக வலைத்தளம் கூட அதிகமாக பரவ ஆரம்பிச்சது பார்த்தோம். நம்ம இப்படி எதில் இருக்கக்கூடிய மக்கள் ஒரு அறப்போராட்டம் நடத்தாமல் அவர்கள் ஒரு ஆயுத போராட்டமாக கிளம்புறங்கும் போது, ஒரு ஆம்புலன்ஸுகளை கூட நம்ம மடக்கி வைக்கும் போது இராணுவம் என்ன செய்யணும்னு நினைக்கிறீங்க? ராணுவத்துக்கு அங்க வேலையே இல்லைன்னு நினைக்கிறேன். என்னங்க நீங்க இல்ல அதாவது அங்கதான் முரண்பாடே இருக்குது. நீங்க பொது வாக்கெடுப்பை பத்தி நம்ம பேசிட்டு இருக்கோம். ஏற்கனவே ஒரு மறைமுகமான வாக்கெடுப்பு இந்திய அரசாங்கத்தால் அங்க தொடர்ந்து நடத்தப்பட்டு வருது. இன்னைக்கு எப்படி டெல்லியில் அனைத்து கட்சி கூட்டம் நடத்தப்பட்டிருக்குதோ இது போல பொது வாக்கெடுப்பு தானே இல்ல இது போல தொடர்ந்து பிரச்சனை முற்றுகிற நேரத்தில் எல்லாம் ஒரு அனைத்து கட்சி குழு போயிட்டு வருது காஷ்மீருக்கு. அங்க போய் யாரை பாக்குறாங்க? இல்ல நான் கேட்ட கேள்வி இல்ல, நேரம்ல இது இறுதி செக்மெண்ட். நான் இறுதியாவே சொல்லிறேன் சார், இறுதியாவே சொல்லிறேன். அங்க போய் ஒரு மண்டபத்தை பிடிக்கிறாங்க, மக்களை தான் சந்திக்கிறாங்க. அந்த மக்கள் என்ன சொல்றாங்கங்கறத இந்திய அரசோ இல்ல அனைத்து கட்சி குழுவோ என்னைக்காவது வெளியே சொல்றாங்களா? அதுக்கு இந்திய அரசு என்னைக்காவது நடவடிக்கை எடுத்துக்குது? அந்த மக்கள் என்ன சொல்றாங்க? ராணுவத்தை வெளியேற்றுங்கன்னு சொல்றாங்க. ராவன் எளிமையான ஒரு கேள்வி கேட்டாரு. அங்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆயிரக்கணக்கான பஞ்சாயத்து பிரதிநிதிகளை ரத்து பண்ண சொன்னது, ராஜினாமா பண்ண சொன்னது யாரு? அந்த நிர்பந்தம் கொடுத்தது யாரு? இன்னைக்கு 65 விழுக்காடு மக்கள் வாக்களிச்சிருக்காங்க. அது யார் பண்ணிருக்காங்க? இன்னைக்கு ஒரு ஆட்சி நிலையான ஆட்சி தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. பாகிஸ்தான் மாதிரி, பாகிஸ்தான் ஆக்குபைடு காஷ்மீர் மாதிரி நம்ம ஒரு கண்துடைப்பு அரசாங்கம் நடத்தல, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அரசாங்கம் நடந்துகிட்டு இருக்காங்க. அப்ப இதுக்கு மேல ஜனநாயகத்தை ஏற்று இந்தியாவுடைய முழுமையான ஆளுமையை ஏற்றிருக்கக்கூடிய மக்கள் தான் அங்க இருக்காங்க. இது என்ன குழப்பம் இருக்குது? காஷ்மீரை இந்தியாவோடு இணைக்கும் போது 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் நடத்தி உங்களுடைய எண்ணத்தை தெரிந்து கொள்வோம்னு வாக்குறுதி கொடுத்தோமா? பொது வாக்கெடுப்பு நடத்தி உங்கள் எண்ணத்தை தெரிந்து கொள்வோம் வாக்குறுதி கொடுத்தோமா? 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை தேர்தல் நடத்துங்கிறது உள்ளூர் நிர்வாகத்துக்கான ஒரு தேர்தல். அந்த மக்களுக்கு கொடுக்கிற ஒரே வாய்ப்பு அதுதான். நம்ம இவ்வளவு ராணுவத்தை கூச்சி வச்சுட்டு ஜனநாயக பூர்வமா அவங்களுக்கு கொடுத்திருக்கிற ஒரே வாய்ப்பு உள்ளூர் நிர்வாகத்துக்கான ஒரு நிர்வாகத்தை தேர்ந்தெடுக்கிற வாய்ப்பு. நிச்சயமா அதான் அந்த மக்கள். திரு ஷானவாஸ் என்ன விரும்புறாரு? அந்த மக்கள் பாகிஸ்தானோட இணையணும்னா, அந்த மக்கள் தனியா போகணும்னா, அந்த மக்கள் இந்தியாவோட இணையணும்னா, அந்த மக்களின் விருப்பத்தை தெரிந்து கொள்ளணும்னு விரும்புறோம். சரிபாதி மக்கள் இந்திய உணர்வோட இருக்கிறாங்க, மீதி கொஞ்சம் பேர் தான் வேற உணர்வுல இருக்காங்கன்னு சொல்றீங்களா? அதை தெரிஞ்சிட்டு போறது என்ன பிரச்சனை? புர்ஹான் வாணி ஒரு நிமிஷம் கேளுங்க சகோதரர். பாஜகவுடைய கூட்டணி ஆட்சி அமைந்த பிறகு கூட அந்த ஆட்சிக்கு எதிராக இன்னைக்கு அதிகமான கொந்தளிப்பு இருக்குன்னா பாஜக மேல தான் இருக்க முடியும். அப்படி காஷ்மீர் மக்களுக்கு இருந்துச்சுன்னா ஒரு பார்வைக்கு பேச்சு சொல்றேன். அந்த ஆட்சி அமைந்த பிறகு கூட அங்க எந்த அண்ட்ரஸ்டும் இல்ல. புர்ஹான் வாணி கொல்லப்பட்ட பிறகுதான் இந்த பிரச்சனைகள் வருதே தவிர அவர்கள் பாஜகவுக்கு எதிராகவோ இந்தியாவின் இறையாண்மைக்கு எதிராகவோ காங்கிரசுக்கு எதிராகவோ அவங்க கொந்திச்சல்ல. கூட்டணி ஆட்சி என்று தெரிந்தும் அவர்கள் துணை முதலமைச்சரா இருக்காங்க, அமைச்சர் இருக்காங்க தெரிஞ்சுதான் முழுமையான அமைதியாக நிலவிட்டு இருக்குது. அப்ப அது மக்கள் அதை ஏற்கனவே சொல்லி சொல்றது ஒரு கருத்து இல்லையா? 70 ஆண்டுகளாக நீடிக்கிற பெரிய சிக்கல பார்லிமென்ட் எலெக்ஷன் 69 வருஷத்தை தள்ளி வச்சிட்டு இந்த 30 நாளை பத்தி பேச முடியாது. இது 30 நாள் பிரச்சனை கிடையாது காஷ்மீர். இல்ல 69 நாள் பிரச்சனை கிடையாது. இது 70 ஆண்டு காலமாக தொடர்கிற ஒரு சிக்கல். நீங்க வெறும் 30 நாள் பத்தி டிஸ்கஸ் பண்றதுல இந்த பிரச்சனை தீராது. பாருங்க, பொது வாக்கெடுப்பு என்பது யுஎன் ரெசல்யூஷனை தயவு செஞ்சு நண்பர் ஆலூர் ஷானவாஸ் படிக்கணும். அதுல என்ன சொல்லிருக்கு, என்ன அக்ரிமெண்ட்? அது நாங்க ஏத்துக்கல, அங்கேருந்து வெளில போனோம், அதாவது நாங்க அந்த ஏத்துக்கல, ஆனா போயிடுச்சு, நேரு கவர்மெண்ட் கொண்டு போயிட்டாங்க. என்ன சொல்லி இருக்குது? பாகிஸ்தான் உள்ள வந்த பாகிஸ்தான் திருப்பி எங்க இருந்தாங்களோ அந்த நிலைக்கு போனோம்னு இருக்கு. பொது வாக்கெடுப்பு நடக்கிற முதல் கண்டிஷனே அதான். தோருக்கு எங்கிட்ட வேணும், நான் அவர்கிட்ட தரேன், படிக்கட்டும். அது பாகிஸ்தான் இன்னைக்கும் அந்த ஆக்குபைடு காஷ்மீர் வச்சிருக்காங்க சார். அவன் இன்னும் வெளியே போல, ஆனா அவன் போனதுக்கு அப்புறம் தான் இது நடக்கணும். இது விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கணும். அதாவது பாகிஸ்தான் நீங்க சொல்ல வைக்கிறதே உங்க நடவடிக்கை தான். இந்த ஒரு காரணத்தை சொல்லுவதற்காகவே பாகிஸ்தான்ல இருந்து நீங்க அதை மீட்க முடியுமா முடியாதா? இருங்க, இப்ப நேற்றுக்கு இவ்வளவு பெரிய வல்லரசால அந்த இடத்துல பாகிஸ்தான், அப்போ பாகிஸ்தானுடைய இருப்பை காரணம் காட்டி அந்த மக்களுடைய கோரிக்கை நீங்க நிராகரிக்கிறீங்க. அதுதான் அரசியல். இதுதான் இந்தியாவுடைய அரசியல். இது அந்த அக்ரிமெண்ட் அதாங்க. நீங்க ஜம்மு காஷ்மீர் தயவு செஞ்சு தப்பா நினைக்காதீங்க. அந்த அக்ரிமெண்ட்டை படிங்க. அந்த இதுல யுஎன் ரெசல்யூஷனை படிங்க. அங்க போட்ட அந்த தீர்மானத்தை படிங்க. படிச்சீங்கன்னா நல்லா தெரியும். அது முதல் கண்டிஷன், பாகிஸ்தான் வெளில போகணும். பாகிஸ்தான் வெளில போயிட்டு அப்புறம் நம்ம இதை பத்தி பேசலாங்கிறதா ஒண்ணு. இன்னொன்னு நீங்க சொன்னீங்க, நரேந்திர மோடி கவர்மெண்ட் மே மாசம் 2016 வந்தது. இந்த எலெக்ஷன் அப்புறம் 4 மாசம் கழிச்சு சட்டமன்ற தேர்தல் நடந்தது. அங்க பிஜேபி கடந்த முறை 11 சீட்டு, இப்ப 25 சீட் வந்திருக்கும்.
ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறமும் அங்க மக்கள் பிஜேபிக்கு தான் ஓட்டு போட்டிருக்காங்க. காஷ்மீர் மக்களும் பிஜேபிக்கு ஓட்டு போட்டிருக்காங்க இந்த சட்டமன்ற தேர்தலில். இன்னொன்னு ஷானவாஸ் சொல்ற 5 ஆண்டுகளுக்கு காஷ்மீர்ல மற்றொரு சட்டமன்றம் 6 ஆண்டுக்கு ஒரு தடவை தேர்தல். இல்ல அது மறுக்கல. யுஎன் ரெசல்யூஷன்ல வந்து என்ன சொல்லியிருக்குன்னு கேட்டிங்கன்னா, பாகிஸ்தான் வந்து அதை ஆக்குப்பை பண்ணியிருக்கிற இடத்துல இருந்து அது வெளியில போகணும். அதுக்கு பிறகு இந்தியா வந்து தன்னுடைய படைபலத்தை குறைத்து கொள்ள வேண்டும். அதற்கு பிறகு இந்தியாவினுடைய கண்காணிப்பில் அந்த பிளபிசைட் வந்து அந்த வாக்கெடுப்பு வந்து நடக்கும் என்பது தான் யுஎன் ரெசல்யூஷன். அது வந்துட்டு அப்போ முதல் கண்டிஷன் அது பாகிஸ்தான் வந்து நிறைவேற்றல. அதனால் அவர் ஷானவாஸ் சொல்கிற மாதிரி அது வந்து பாகிஸ்தான் வந்து வெளியில் போகக்கூடாதுங்கிறதுக்காக இந்த பிரச்சனையை அவங்க பிளபிசைட்டை தவிர்க்கணுங்கிறதுக்காக பாகிஸ்தான் அங்கே இருக்க வைத்திருக்கிறார்கள் என்று சொல்கிற வாதம் வந்து அது வந்து சரி. நம்முடைய கேள்வி ஏன்னா அது வந்து இந்திய பொது வாக்கெடுப்பு எப்படி நடத்த முடியுங்க நம்ம பேசுவோம். ஆனால் என்னுடைய கேள்வி என்னன்னா, அங்க மக்கள்கிட்ட தேசிய நீரோட்டத்துறை இணைய சிந்தனை இல்ல அதிகமாகிட்டே போகுது அப்படின்னு நம்ம உணரலையா? நீங்க தமிழ்நாடும் கேரளாவும் ஆந்திராவும் கர்நாடகம் இருக்கிற மாதிரி காஷ்மீர் இல்லைங்கிற மாதிரி முடியுமா? நம்ம வந்து காஷ்மீர் எப்படி பார்க்குறோம், நம்ம வந்து பார்லிமெண்ட்டில் ஒரு எம்பி வந்து காஷ்மீர் பியூட்டிஃபுல் காஷ்மீர்னு பேசினா அதுதான் வந்து பாடினா அதுதான் வந்து ஊடகத்தில் செய்தியாக வருகிறதே தவிர காஷ்மீரில் நடக்கக்கூடிய பிரச்சனைகள், அங்கே இருக்கக்கூடிய மக்களுடைய பிரச்சனைகள், அங்கே வளர்ச்சி இருக்கா இல்லையா, மற்ற மாநிலங்களில் இருக்கிற மாதிரியான அங்கே வளர்ச்சி இருக்கா இல்லையா அப்படிங்கிறதெல்லாம் பற்றி நம்ம ஊடகங்கள் வந்து என்றைக்காவது பேசுகிறோமா? நீங்கள் உங்களுடைய அனுபவம் வந்து என்னுடைய வயசு கூட கிடையாது, அதுக்கு மேலே அதிகமான அனுபவம் உங்களுக்கு தெரியாது கிடையாது. நாம நம்முடைய தொலைக்காட்சியில் திரு நவநீத கிருஷ்ணன் பாடினதையும் போட்டோம். நம்முடைய செய்தியாளர் அங்கே மாசக்கணக்காக அனுப்பி அங்கே களத்தில் நின்று அங்கே பிரச்சனைக்கு உள்ளாகி பல விஷயங்களை அனுபவிச்சு தான் நம்ம வந்திருக்கோம். நம்ம வந்து இதை வந்து இப்போ நம்ம எட்டி பார்க்காம நாம இல்லை இன்னைக்கு எல்லா தொலைக்காட்சியும் எல்லாம் நாங்கள் நான் தனியாக என்னுடைய தொலைக்காட்சி பிரிண்ட் மீடியாவும் காஷ்மீர் பிரச்சனை யாரா மறைக்கிறாங்களா மறைக்கிறாங்களா இல்லன்னு சொல்றாங்களா? ஒரு சாதாரண தமிழனுக்கு காஷ்மீரை பற்றி இருக்கக்கூடிய எண்ணம் என்ன? ஒரு படித்த ஒரு அட்வொகேட் ஜெனரலாக இருந்த ஒரு பப்ளிக் சர்வீஸ் கமிஷனுடைய தலைவராக இருந்தவர் பார்லிமெண்ட்டில் போய் காஷ்மீர் பிரச்சனை வருகிற போது அவருக்கு நினைவுக்கு வரக்கூடிய வரி காஷ்மீர் பியூட்டிஃபுல் காஷ்மீர். நாங்கள் காஷ்மீரை காதலிக்கிறோங்கிறது அவர் மாநில சொல்றாரு சார், வேற ஒண்ணும் இல்ல. நாங்க வந்து காஷ்மீர் மக்களை நேசிக்கிறோம், காஷ்மீர் இந்தியாவோட ஒரு பகுதி. நம்ம அவங்க மீது அவர் சொன்ன அந்த பாட்டுக்கு அப்புறம் அவர் சொன்ன முதல் வரி காஷ்மீர் வந்து இந்தியாவுடைய ஒருங்கிணைந்த ஒரு பகுதி, அதான் ஃபர்ஸ்ட் லைன். இல்ல நான் என்ன கேட்கிறேன், ரவிசங்கர் பிரசாத் பாட்டு கைதட்டல, அந்த வரைக்கும் தான் கைதட்டினார். இல்லை நான் என்ன கேட்குறேன், நம்ம அவர்களோடு நெருக்கமாக உணர்கிறோமா? அப்படி உணராத போது அவர்கள் வந்து இந்தியாவோட நெருக்கமாக அங்க முதலீடு செய்வதற்கான வாய்ப்பு பூரா நம்ம தான் தடுத்து வச்சிருக்கிறோம். இங்க தமிழ்நாட்டுல இருந்து 4 பேர் போவாங்களே, முதலீடு செய்வர் போவாங்களே, குஜராத்திஸ் போவாங்களே, மராட்டில இருந்து போவாங்களே, நம்ம போற தடுப்பு இல்லையே. அங்க அந்த தடை நம்ம தான், அந்த அந்நியப்படுத்தி நம்ம தான் வச்சிருக்கோம். ஸ்பெஷல் அந்தஸ்துன்னு சொல்லி நம்ம தான் வச்சிருக்கோம். அது வந்து நம்ம அந்த அவங்க கையெழுத்து போட்டாங்கல்ல, நம்மளோட இணைவதற்கான ஒரு ஒப்பந்தம் கையெழுத்து போட்டாங்கல்ல, அந்த ஒப்பந்தத்தில் சொல்லப்பட்டிருக்கிறதே அந்த 3 விஷயங்களை தவிர பாக்கி விஷயங்கள் வந்து ஒரு சிறப்பு அதிகாரம் கொடுக்கணும். அவங்களுக்குன்னு ஒரு கான்ஸ்டிடியூஷன் இருக்கு, ஜம்மு காஷ்மீருக்கு ஒரு கான்ஸ்டிடியூஷன் இருக்கு. திரு மாலன் அவர்களுக்கு ஒரு விஷயத்தை நினைவுபடுத்துறேன். டாக்டர் அம்பேத்கர் refused to write that the draftல வந்து 370 எழுத முடியாதுன்றார். பட் ஆனா கோபால்சாமி ஐயங்கார் தான் எழுதினார். இல்ல யார் ஸ்பெஷல் இந்தியாவோடு சேர்ந்ததுக்கு பிறகு அப்படி இருக்க கூடாது, எல்லா மாநிலம் ஒரே மாதிரி தான் இருக்கணும்னு டாக்டர் அம்பேத்கர் சொன்னாரு. நம்ம சில பேர் தானே சேர்ந்து பிரைம் மினிஸ்டர் சொல்லி பொதுவாக்கெடுப்பு பத்தி 2 பேருமே ரொம்ப தெளிவா சொன்னாங்க. நம்ம பொதுவாக்கெடுப்பு நடத்தணுங்கிறது எல்லாருக்குமே காமனா கேட்கக்கூடிய சாமானிய மக்கள் கூட சரிதானப்பா, அவங்க என்ன விரும்புறாங்க செய்யணும். பாகிஸ்தான் கேட்டது, இந்திய மக்கள் கேட்கல. அந்த பொதுவாக்கெடுப்புக்கு முன்னால் இருக்கக்கூடிய சூழல் அதான் நம்ம பார்க்கணும். பாகிஸ்தான் அங்கிருந்து போயிருந்தா இன்னும் பாகிஸ்தான் அட்மினிஸ்ட்ரேட்டிவ் காஷ்மீர்னு இன்னும் அந்த பக்கத்தில் ஓடிட்டு தான் இருக்கிறாங்க. அவருடைய பயங்கரவாத தாக்குதல் நடந்துட்டே இருக்கு. நாளைக்கு ஒவ்வொரு மாநிலம் ஆளுக்கு இதுவரை 4 பேர் தூண்டி விட்டு இது கேட்டுட்டே போகலாம். இதெல்லாம் ஆகிற காரியமா நடக்கிற காரியமா பொதுவாக்கெடுப்புக்கான வாய்ப்பு அங்கே இருக்குதா? அதாவதுங்க, இந்தியாவினுடைய எல்லா மாநிலத்தை போல் காஷ்மீரும் ஒரு மாநிலம்னு நம்ம சொன்னாலும் காஷ்மீர் முதலமைச்சர் பொறுப்பேற்கும் போது இந்திய பிரதமர் பக்கத்தில் இருக்கிறார். இந்திய பிரதமருக்கு பக்கத்தில் இந்தியாவினுடைய கொடி இருக்கிறது. காஷ்மீர் முதலமைச்சருக்கு பக்கத்தில் ஒரு கொடி இருக்கிறது. இது எந்த மாநிலத்திலும் கிடையாது. என்ன கொடி அது? அது காஷ்மீரத்துக்கான கொடி என்று ஒரு கொடி இருக்கிறது அங்க. அப்ப அதுல இருந்தே தெரியணும், அங்க வந்து மற்ற மாநிலங்களைப் போல அல்ல காஷ்மீர் என்பதை இந்தியா ஒப்புக்கொண்டுதான் இருக்கிறது. அப்படின்னா அது என்ன ஸ்பெஷல் ஸ்டேட்டஸ் அதுதான் நான் சொல்ல வரேன். அதனால தான் அவர்களுக்கு வந்து அதிகமான நிதி கொடுத்து அது எதுக்கு கொடுக்கப்பட்டிருக்குங்கிறது வரலாற்றுக்கு போகணும்ல. அப்போ அது மற்ற அந்த வரலாற்று உதாரணம் 2 பேருமே சொன்னாங்க. அப்போ நீங்க பொதுவாக்கெடுப்பு நடத்துற உடன்பாடு கிடையாது, அது தனி கதை. ஆனா நடத்துவோம் அப்படின்னா கூட அதற்கு முந்தைய நிபந்தனைகளுக்கு என்ன பதில் சொல்லணும்? முந்தைய நிபந்தனைகளை 60 ஆண்டுகள்ல 70 ஆண்டுகள்ல ஏன் தீர்க்க முடியல? என்ன பிரச்சனை? போமா செய்யணும், செஞ்சுதான் நீங்க சாத்தியமா? அதாவதுங்க டிப்ளமேட்டிக்கா இன்னைக்கு இருக்கக்கூடிய கால சூழல்ல பாகிஸ்தானோட இந்தியா போருக்கே போனது இல்லையா?
பாகிஸ்தான் போயிருக்கு. தவறா சொல்றீங்க. பாகிஸ்தானும் இந்தியா போருக்கு பாகிஸ்தான் இந்தியாவோடு பாகிஸ்தான் போருக்கு வந்திருக்கு. பாகிஸ்தான் இந்தியாவோடு பாகிஸ்தான் போருக்கு அது இந்தியா முறியடிச்சிருக்கா இல்லையா? ஆமா ஆமா, அது இது செய்ய முடியாது. அப்போ நான் சொல்றேன் டிப்ளமேட்டிக்கா போணுங்கிறது தான் உடன்பாடு. நம்ம வந்து விட்டு கொடுத்தோம். அன்னைக்கு நம்ம போறலாம் கூட அதற்காக காங்கிரஸ் கவர்மெண்ட் ஒரு எதிரியை காரணம் காட்டி நம்ம சொல்லக்கூடிய சொந்த நாட்டு மக்களை 60-70 ஆண்டுகளா நீங்க வந்து ராணுவத்தின் பிடியிலும் இப்படிப்பட்ட ஒரு அச்சுறுத்தலின் பிடியிலும் இப்படி ஒரு தாக்குதலின் பிடியிலுமே வைத்துட்டு இருப்பதுதான் அந்த மக்கள்கிட்ட இந்தியாவுக்கு எதிரான உணர்வு, ராணுவத்துக்கு எதிரான உணர்வு பெருகக்கூடிய காரணமா இருக்கு. அப்ப அந்த அடிப்படை பெருகுது சொல்றாங்க. எங்க பெருகுன்னு கேட்க தேசிய நேரத்துல இணைந்து அந்த மக்கள் அவர் சொன்னது போல 2014 பாராளுமன்ற தேர்தலில் ஓட்டு அதான் சொல்றேன். தேர்தலில் ஓட்டு போடுவதை வைத்து அவர்களுடைய எண்ணம் இதுதான் நம்ம எப்படி முடிவுக்கு வர்றது? நீங்க வேற எதை வச்சுங்க முடியும்? அதுக்கு தான் வாக்கெடுப்பு நடத்துறாங்க. தமிழ்நாட்டுல யார் முதலமைச்சரா வரணும்னா அவங்க மக்கள் பார்த்து தேர்ந்தெடுக்கிறாங்க. அப்ப ஓட்டு போட்டு அப்படின்னு வச்சா சொல்லி சொன்னா தான் ஓட்டு போடுறாங்க. அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டு இவர்களோடு பதவியெல்லாம் அப்படி தேர்ந்தெடுக்கப்பட்டு புறக்கணிப்பை மீறி மக்கள் திரண்டு வந்திருக்காங்க. உயிருக்கு அஞ்சாமல் தேர்தல் நீங்க சொன்ன அதே ராணுவ பாதுகாப்போடு தேர்தல் புறக்கணிப்பு அறிவிக்கிறது பயங்கரவாதிகள் நீங்க சொல்றீங்க. அந்த பயங்கரவாதிகளும் பிரிவினைவாதிகள் பயங்கரவாதி மட்டும் இல்ல பிரிவினைவாதிகள். அதை மீறி தானே அப்ப அவ்வளவு மக்கள் வர்றாங்க. அதான் சொல்ல வரேன். அப்ப அந்த மக்களின் உணர்வு இந்தியாவுக்கு சாதகமா இருக்குது. இந்தியா நம்பினா அந்த மக்களுடைய விருப்பத்தை தெரிந்து கொள்வதற்கான வாக்கெடுப்பை நடத்திட்டு போக வேண்டியதானே. எதுக்குங்க நீங்க தீயில குதிச்சீங்கன்னா வந்து தப்பிச்சு வந்துறீங்கங்கறக்கா குதின்னு சொல்லுவீங்களா? இப்ப நான் சொல்றது நான் தீயில குதிச்சேன் குதி பாப்போம். அந்த வாக்குறுதி என்ன அர்த்தம்? பாகிஸ்தான் வெளியில போல சார், அத புரிஞ்சுக்கோங்க. நெருப்பாற்றில் நீந்தி கிடப்பேன்னு சொன்னா எங்க குதி பாப்போம்னு சொல்லி சொல்லுவீங்களா? இது எதுக்கு? அது தேவையில்லை. அதற்கான வாய்ப்புகள் தான் வேற வேற தேர்தல் நடக்குது. ஒட்டுமொத்த காஷ்மீர் சார் பிஓகேக்கும் அந்த ரெஃபரண்டம் இருக்கணும். இங்க மட்டும் நடத்துறது இல்ல. பாக் காஷ்மீர்லயும் நடத்தணும். அவன் வெளில போனா தான் நடத்த முடியும். அவன் போனா வெளில. அதாவது இந்திய ராணுவம் அங்க இருக்கிற வரைக்கும் இந்த சிக்கல் வரும். அனைத்து கட்சி குழு போகும்போது அந்த மக்கள் தெளிவா எங்க தலைவர் போயிட்டு வந்து சொன்னார். அந்த குழுல சிதம்பரம் அவர்கள் உள்துறை அமைச்சராக இருக்கும்போது, இவர் எங்க தலைவர் நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கும்போது அந்த அனைத்து கட்சி குழுல இடம்பெற்ற போது அந்த மக்களை சந்தித்து வந்துட்டு சோனியா காந்தி அவர்கள் முன்னிலையில் சோனியா காந்தி டெல்லியில பேசுறாங்க. மக்களுடைய பிரதிநிதி யார் சார் சொல்வீங்க? ஒரு நிமிஷம் கேளுங்க சார். அப்புறம் எதுக்கு போய் அங்க மக்கள்கிட்ட கருத்து கேட்கல? ஒரு நிமிஷம் கேளுங்க. இந்திய அரசு ஒரு குழுவை அமைத்து அங்க போய் மக்கள்கிட்ட எதுக்கு கருத்து கேக்குது? என்னுடைய கேள்வி உள்வாங்க. மக்கள்கிட்ட கருத்து கேக்குறாங்கல்ல, இந்த மக்களுடைய பிரதிநிதி யாரு? நம்ம வந்து ஒட்டுமொத்தமா ரெஃபரண்டம் சொல்லிட்டு இருக்கோம்ல, அந்த மக்கள் தேர்ந்தெடுத்ததுதான் அரசாங்கம், அந்த மக்கள் தேர்ந்தெடுத்ததுதான் எதிர்க்கட்சி, அந்த மக்கள் தேர்ந்தெடுத்ததான் உள்ளாட்சி பிரதிநிதிகள். அவங்களோட தான் பேச்சுவார்த்தை நடத்துறாங்க. அவங்க தான் சுமூகமா இருக்காங்க. அதுக்கப்புறம் திருப்பி மக்கள்கிட்ட போ அங்க 3 தேர்தல் நடக்குது. உள்ளாட்சி தேர்தல் நடக்குது, சட்டமன்ற தேர்தல் நடக்குது, பாராளுமன்ற தேர்தல் நடக்குது. 3லையும் மக்களுடைய மேண்டேட் தான் நடக்குது. அந்த மக்களுடைய பிரதிநிதியாக இருந்து பதவி சுகத்தை எல்லாம் அனுபவித்த உமர் அப்துல்லா இன்னைக்கு என்ன ட்வீட் போட்டிருக்காரு? எதற்கு அவங்க உள்ளூர் அரசியல் ஆவதுக்கு 1000 பேர் 1000 சொல்லுவாங்க. இதே உமர் அப்துல்லா இருந்தபோது உள்ளூர் அரசியல் என்ன ஆகும் சார்? முக்தி இப்படி ட்வீட் போட்டா அந்த மக்கள் ஏத்துக்குவாங்கன்னு அர்த்தமாகுது. திருமாவளவன் நிகழ்ச்சியில் ஆரம்பத்தில் குறிப்பிட்டாரு. உள்ளூர் அரசியல் நீங்க சொல்றீங்கல்ல, முக்தி முகமது சையத் என்ன சொல்லிருந்தாரு? உமர் அப்துல்லா உள்ளூர் அரசியல் செய்யறாருன்னா அந்த மக்களை வந்து தன்மைப்படுத்த நினைக்கிறார்னு அர்த்தம். அப்ப அந்த மக்களுடைய உணர்வுக்கு ஏற்ப தன்னுடைய கருத்தை சொல்றாருன்னு அர்த்தமாகுது. அந்த இடத்துல மக்கள் ஏற்காம எதிர்க்கட்சி உட்கார வச்சாங்க. ஆளுங்கட்சியா இருந்தா இறக்கி விட்டாங்க. தமிழ்நாடு மாதிரி ஆளுங்கட்சியா ரெண்டாவது வாய்ப்பு கொடுக்கல. அவர் ஆளுங்கட்சியா இருந்தவர் இறக்கி விட்டாங்க. திரும்ப ஆளுங்கட்சி ஆகணும்னா அப்ப அந்த மக்களுக்கு ஏற்ப பேசணும்னு எடுத்துக்கலாமா? அதை மக்கள் ஏற்கலங்க. அதாவதுங்க நீங்க பொது வாக்கெடுப்பு தானே சார் உங்களுடைய விருப்பம்? பொது வாக்கெடுப்பு தானே சார் உங்களுடைய விருப்பம்? பொது வாக்கெடுப்பு தான் உங்களுடைய விருப்பம். 1.5 வருஷம் முன்னாடி பொது வாக்கெடுப்பு நடந்துச்சு சார். என்ன பொது வாக்கெடுப்பு? 2014 தேர்தல் சொல்றீங்க. 2 தேர்தல், ஒண்ணு இல்ல. 2 தேர்தல். இந்த தேர்தல் 65 விழுக்காடு மக்கள், 54 விழுக்காடு மக்கள், 65 விழுக்காடு மக்கள் இந்தியாவுடைய எண்ணத்தை பிரதிபலித்திருக்கிறார்கள். அவர்களுடைய உள்ளூர் நிர்வாகத்திற்காக நடத்தப்படுகிற தேர்தலாகத்தான் அந்த மக்கள் அந்த தேர்தலை பார்க்கிறாங்க. பார்லிமென்ட்க்கு அனுப்புறது உள்ளூர் நிர்வாகம் இருக்க வேண்டுமா? தன்னுடைய விருப்பத்தின்படி ஒரு முடிவை எடுக்க வேண்டுமா? அந்த ஆசாதி போராட்டம் நடத்துறாங்க. அந்த மக்களுடைய விருப்பத்திற்கான தேர்தல் அது கிடையாது. இல்ல, ஒரு நிமிஷம் கேளுங்க. ஆசாதி விரும்புவதுதான், சுதந்திரம் விடுதலை வேட்கை தான் அவருடைய பெரும்பான்மை மக்களுடைய சிந்தனையா இருக்குன்னு கொள்வோம். அப்படின்னு இயல்பான பார்வை வாக்களிக்க மாட்டாங்க. நம்ம ஊர்ல கரண்ட் இல்லைன்னா தேர்தல் புறக்கணிப்பு நடத்துறான். கரண்ட் இல்லைன்னா தேர்தல் புறக்கணிப்பு. அப்படி இங்க நடக்கலங்க. நீங்க சொன்ன மாதிரி அடக்குமுறை, ஒடுக்குமுறை, ராணுவம் 2 பேருக்கு அவ்வளவு அநியாயம் நடந்துச்சுன்னா மக்கள் 2014 டிசம்பர் நடந்த சட்டமன்ற தேர்தல் மறங்க. 2014 பாராளுமன்ற தேர்தல் வாக்களிச்சானே, அவனுக்கு ஏன் இந்தியா அரசாங்கத்தில் யார்? அவன் தான் தனிநாடு கேட்கிறவனாச்சே. அவன் இந்திய அரசாங்கத்தில் மக்கள் அந்த பிள்ளைங்க பள்ளிக்கூடத்துல போய் படிக்க வேண்டியிருக்கு. அந்த மக்களுக்கு ரேஷன்ல பொருள் வாங்க வேண்டியிருக்கு. அந்த மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகள் நிறைவேற்றப்பட வேண்டியிருக்கு. இதற்கு எல்லாவற்றுக்கும் அந்த மக்களுக்கு ஒரு அடிப்படையான நிர்வாகம் தேவைப்படுது. அப்ப அந்த நிர்வாகத்திற்காக அவர்களுக்கு வழங்கப்பட்டிருக்கிற இந்த ஒரு வாய்ப்பை அந்த மக்கள் பயன்படுத்தி தான் ஆகணும். இதுல வந்து அவர்கள் வாக்களித்த நிர்வாகத்தை தேர்ந்தெடுக்கிறார்கள் சொன்னாலேயே அந்த மக்களுடைய முடிவு இதுதான்.
நினைக்காதீங்க தயவு செஞ்சு. Patriotic people அங்க இருக்காங்க. உங்களுடைய பார்வையில மக்கள் புரிந்து கொள்ளக்கூடிய என்னவா இருக்கும்னா, காஷ்மீர் மக்களுடைய விரோதத்துக்கு எண்ணத்துக்கு விரோதமாக அந்த மத்திய அரசு செயல்படுதுன்னு உங்களுடைய புரிதல், உங்களுடைய பார்வையில் புரிவாங்க. ஆனா அப்படி இல்லைங்கிறத நான் உங்களுக்கு சொல்ல நான் புரிய வைக்க முயற்சி பண்ணேன். 2014 பாராளுமன்றத்தில் அதுக்கு நான் உறுப்பினர் உதாரணம் சொன்னேன். பஞ்சாயத்து தேர்தல் அவர் சொன்னது பஞ்சாயத்து தேர்தல், நீங்கள் சொன்ன உள்ளூர் நிர்வாகம், சட்டமன்ற தேர்தல் அவ்வாறே சட்டமன்ற நிர்வாகம் பாராளுமன்றத்திலே வாக்களிக்கணும். அப்படிதான் அந்த தேர்தல் தானே அவங்களுக்கு. சார், இந்தியாவுல யார் ஆட்சி நடத்தணுங்கிறத இந்தியாவோட இணைய விரும்பாத ஒரு மக்கள் ஏன் சார் வாக்களிப்பாங்க? எளிமையான கேள்வி. அதாவதுங்க, தேர்தலையே மக்கள் அப்படிதான் பார்க்கறாங்க. அங்க வந்து நீங்க ஒட்டுமொத்தமா வந்து நிராகரிச்சுட்டு அந்த மக்கள் எப்படி போக முடியும்? இந்திய அரசோட தான் அவங்க பேச வேண்டியிருக்கு. இந்திய அரசோட தான் பேச்சுவார்த்தையே நான் பேசல சார். வாக்களிப்பது நான் வாக்களிக்காம இருக்கலாமே. இந்திய ராணுவத்தை அடிக்கிறான், போட்டு போக போனா யார் கேட்க போறாங்க? இல்ல, அதுல கவனிக்க வேண்டிய ஒரு முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, மற்ற இடங்கள்ல வாக்களிப்பதற்கும் அங்க வாக்களிப்பதற்கும் ஒரு பெரிய வித்தியாசம் இருக்கு. உயிரை பணயம் வைத்து அந்த மக்கள் வந்து அவங்க வாக்களிக்கிறாங்க. அவங்க வாக்களித்துட்டு வீட்டுக்கு திரும்பி போனா பத்திரமா இருப்பாங்களாங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையிலும் வாக்களிக்க வேண்டும் என்று வந்து அவங்க வந்து வாக்களிக்கிறாங்க. ராணுவத்தை எதிர்த்து கல்லடிக்கிறது ரெடியா இருக்கிறாங்க. ஓட்டு போடலன்னா எந்த ராணுவம் கேட்க போதில்லை, போலீஸ் ஏன்டா போடலன்னு கேட்க போதில்லை. ஆனாலும் போடுறாங்கல்ல, போட்டுறாங்கல்ல, தங்களுடைய விருப்பத்தை காட்டியிருக்கிறாங்கல்ல. நிச்சயமாக ஒரு 70 ஆண்டுகளாக தொடரக்கூடிய பிரச்சனைகள் வந்து இன்டர்நெட் வருந்த பிரச்சனைகள், இதற்கான முடிவுகளும் ஒரு நாள் ஏற்படக்கூடியதில்லை. இப்போது புர்ஹான் வானியுடைய மரணத்துக்கு பிறகு மீண்டும் குழந்துட்டு இருக்கிறது. 33 நாட்களாக தொடர்ந்து வன்முறை வெறியாட்டம் நடந்து கொண்டிருக்கிறது. 2 பக்கம் உயிரிழப்புகள் அதிகமாக நடந்து கொண்டிருக்கின்றன. அப்பாவி பொதுமக்கள் நிறைய கலவரத்தில் ஈடுபட்டிருந்தால் கூட அப்பாவி பொதுமக்கள் நிறைய கொல்லப்படுகிறார்கள். நிச்சயமாக அங்கு காஷ்மீர் மக்கள் பிரிவினையோ, காஷ்மீர் மக்களுக்கான தனி நாடோ, பாகிஸ்தானோ இந்த மாதிரி பேச்சுக்கே இடம் இருக்க முடியாது. பிரதமர் அவர்கள் தெளிவாக அறுதிட்டு சொன்னது போல இந்திய இறையாண்மைக்கு குந்தகம் இல்லாமல் என்ன செய்ய வேண்டுமோ அதைத்தான் நடவடிக்கை எடுப்போம்னு சொல்லியிருக்காங்க. அதுதான் பொதுமக்களுடைய, வெகுமக்களுடைய, இந்திய மக்களுடைய பார்வையாக இருக்குங்கிறதுக்காக தான் அனைத்து கட்சி கூட்டத்தை கூட்டி இந்த எண்ணம் நிறைவேற்றப்படும். அதே சமயம் அங்கு இருக்கக்கூடியவர்கள், போராடக்கூடியவர்கள் கலவரமே செய்தாலும் கூட அவர்கள் காஷ்மீரிகள் மட்டுமல்ல, அவர்கள் இந்தியர்கள் என்பதை இந்திய அரசு உணர வேண்டும். அவர்களை எப்படி கையாள வேண்டும், எப்படி நடத்த வேண்டும் என்பதை மற்ற இடங்களுக்கு அங்கே 1000 மாறுபாடுகள் இருந்தாலும் அவர்கள் மீது நடத்தப்படக்கூடிய தாக்குதல், உயிரை பலி கொள்வதாகவும் நிரந்தர குணம் ஏற்பது உங்களுக்கு இருந்தால் நிச்சயமாக இதுவரை பயங்கரவாதிகளாக இல்லாதவர்கள் கூட அந்த மாதிரி எண்ணம் ஏற்பட்டு விடலாம். அந்த ஆபத்தை தடுக்க வேண்டிய மிகப்பெரிய பொறுப்பு மத்திய அரசுக்கும் காஷ்மீர் மாநில அரசுக்கும் இருக்கிறது என்பது மாற்று கருத்திலே நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட கருத்து 3 பேருக்கு நன்றி. பார்த்த உங்களுக்கும் நன்றி நண்பர்களே. ஒரு சிறிய இடைவெளிக்கு